வணக்கம். 6ஆம் வகுப்பு தசம எண்களின் கூட்டல் கழித்தல் செயல்முறையில் பார்க்க இருக்கிறோம். அதில் அட்டவணை முறை அப்படிங்கிற ஒரு வழிமுறை, பரப்பளவின் மூலமாக கூடுதல் கழித்தல் செய்யக்கூடிய பரப்பளவு முறை, இடமதிப்பு அட்டவணையின் மூலமாக கூட்டல் கழித்தல் செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றன. இதில் இந்த இடமதிப்பு அட்டவணை முறையை நன்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால் அதுவே இதற்கடுத்தடுத்து நாம் கணக்கீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை மிக விரைவாக செய்யக்கூடிய அமைப்பு முறையாக இருக்கும். எனவே இந்த வழிமுறையில் தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேல் வகுப்புகளில் நீங்கள் தசம எண்களுக்கான கூட்டல் கழித்தல் செய்ய இருப்பதால் இதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா 4.38 மற்றும் 1.67 கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தசம எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் 3 உறுப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த புள்ளி தசம புள்ளின்னு பேர். அதுக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய எண்கள் வழக்கமான நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எண்கள். ஒரு எண் அப்படின்னா நமக்கு 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம், 100ஆம் இலக்கம், 1000ஆவது இலக்கம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த எண்ணமைப்பை கொண்ட எண்ணுருக்கள் இந்த புள்ளிக்கு இடப்புறமாக அமையும். வலப்புறமாக தசம பகுதி இருக்கும். அந்த தசம பகுதியில் இதை எப்படி வாசிக்கணும்னா 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், அடுத்து ஒரு இலக்கம் இருந்தால் 1000ல் ஒன்றுகள், அந்த மாதிரியாக அமையும். எனவே அந்த அமைப்பிலான தலைப்புகளில் அட்டவணையை தயார் செய்து கொள்வோம். அப்போ 4.38 1.67ங்கிறது தசம எண் அமைப்பில் எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது தசம புள்ளி நேராக வரும்படியாக அந்த எண் இலக்கங்களை எழுதி கொள்ள வேண்டும். இந்த புள்ளிக்கு நேர புள்ளி வரணும். இதில் 2 இலக்கங்கள் இருக்கலாம், இதில் ஒரு இலக்கம் இருக்கலாம். அப்போ ஏதேனும் ஒரு புறத்தை வச்சு வரிசைப்படுத்திடக்கூடாது. நம்மளுடைய வரிசைப்படுத்தும் முறை புள்ளிக்கு நேர எத்தனை எண்கள் எழுதினாலும் புள்ளி அப்படியே வரிசையாக தொடர்ந்து வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும். இங்கே புள்ளிக்கு முன்புறம், அதாவது முழு எண் பகுதியில் ஒரு இலக்கம்தான் 2 எண்கள்லையும் இருக்கிறதுனால ஒன்றுகள் மட்டும் இருக்குது. அப்போ புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய இலக்கங்களை முதல் இலக்கத்தை 10ல் ஒன்றுகள்னு சொன்னோம், 2வது இலக்கத்தை 100ல் ஒன்றுகள்னு சொன்னோம். இதுக்கு பேர் தசம பகுதி, இது பேர் முழு எண் பகுதி. அப்போ தசம பகுதியில் 2 எண்கள் வந்திருக்கிறதுனால இது 10ல் ஒன்றுகள், இது 100ல் ஒன்றுகள். அந்த தலைப்பை எழுதிட்டு அதற்குரிய எண்ணுருக்களை இங்கே எழுதிடுறோம். 4 எழுதிடுறோம். புள்ளி வைக்கிறது இல்லை, இந்த இடத்துல புள்ளி இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அடுத்து 3 எழுதிடுறோம். அடுத்து 8. அடுத்து 1.67ல் ஒன்றுகள் இலக்கத்தில் 1 எழுதியாச்சு. இந்த இடத்துல புள்ளி இருக்கிறதா நினச்சிக்கிடுங்க. அடுத்தது 10ல் ஒன்றுகளுக்கான இலக்கத்தில் 6, 100ல் ஒன்றுகள் இலக்கத்தில் 7 எழுதிட்டு இப்போ கூட்டுறீங்க. வழக்கமாக கூட்டுறீங்க. இங்கேருந்து தான் கூட்டி வரணும். கூட்டும்போது எப்போவுமே இந்த பகுதியில் இருந்தது தானே கூட்டுவோம், அதே மாதிரியே கூட்டி வரணும். 8 7 கூட்டுறீங்க 15. அதில் இந்த 15ல் 5 இங்கே எழுதி அந்த 1 அப்படின்னு வரக்கூடியதை இங்கே எழுதி கூட்டுவீங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ இங்கே 1 எழுதுறீங்க. 1 3 கூட்டி 4, 4 6 கூட்டி 10, 10க்கு 0 எழுதிட்டா அடுத்து இந்த 1 இங்கே எழுதுறீங்க. அப்போ 1 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 1 6ன்னு எழுதுறீங்க. அப்போ இங்கே இந்த விடை என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒன்றுகள் இலக்கத்தில் 6, அடுத்து ஒரு புள்ளி இருக்கிறதா அர்த்தம். 10ல் ஒன்றுகள் இலக்கத்தில் 0, 100ல் ஒன்றுகள் இலக்கத்தில் 5. எனவே இந்த எண் 6.05 அப்படிங்கிறது அதனுடைய விடை. இந்த அமைப்பில் புரிந்து கொண்டு இந்த கணக்குகளை செய்ய பழகிட்டோம்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இந்த அட்டவணையெல்லாம் இல்லாமையே நேரடியாக எழுதி கூட்டுற பயிற்சிக்கு பழகிடணும். இது ஆரம்ப நிலைகள் அப்படிங்கிறதுனால புரிந்து கொள்வதற்காக இப்படி அட்டவணையெல்லாம் எழுதி கூட்டுறோம்.
இந்த ஒரு பார்ட்டு தான் நம்ம கூட்டல் கணக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இப்படி எழுதின உடனே 4.38 1.67 வழக்கமான கூட்டல்னு நினச்சிக்கோங்க. 7ஐயும் 8ஐயும் கூட்டி 15க்கு 5 வரக்கூடிய 1 இங்கே எழுதணும். 1 3 4 4 6 10க்கு 0 அந்த ஒன்றத்துக்கு இங்கே எழுதிடணும். 1 4 5 5 1 6 புள்ளிக்கு நேர புள்ளி வச்சிடணும். 6.05 அப்படிங்கிறத அந்த கணக்கில் தெரிஞ்சுக்கிறோங்க. மற்றும் ஒரு கணக்கு பார்ப்போம். 30.9 52.73 அப்படிங்கிற கணக்கை கூட்ட இருக்கிறோம். இப்போ 30.9 தசம எண் பகுதியில் அந்த எண் உருவில் எழுதியாச்சு. அதற்கு கீழே 52.73 எழுதியாச்சு. புள்ளிக்கு இடப்புறம் உள்ள அந்த முழு எண் பகுதி 30ன்னு இருக்கிறதுனால 1ஆம் இலக்கம் இருக்கிறது, 10ஆம் இலக்கம் இருக்கிறது. இங்கேயும் 1ஆம் இலக்கம் இருக்கிறது, 10ஆம் இலக்கம் இருக்கிறது. எனவே அட்டவணையில் 1கள் 10கள் அமைப்புக்கு அந்த அட்டவணை வரைஞ்சிக்கிறோங்க. அடுத்து புள்ளிக்கு பிறகு எதில் அதிகபட்சமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். அப்போ இங்கே ஒரு எண் தான் இருக்குது, இங்கே 2 எண்ணூறுக்கள் இருக்கிறதுனால 10ல் 1கள் இருக்கிறது, 100ல் 1கள் இருக்கிறது. அதனால் 10ல் 1களுக்கு ஒரு பகுதியும் 100ல் 1களுக்கு ஒரு பகுதியும் தேவை இருக்கிறதுங்கிறத புரிஞ்சு இந்த அட்டவணையை தயார் செய்து கொண்டு இப்போ இந்த 30.9 1கள் இலக்கத்தில் 0, 10கள் இலக்கத்தில் 3 இந்த இடத்துல புள்ளி இருக்கிறதா மனசில் நினச்சிக்கிடுவோம். அதுக்கடுத்து 10ல் 1களில் 9, 9க்கு அடுத்து இங்கே எண் மதிப்பு இல்லை அப்படின்னா அதில் 0, அதாவது 100ல் 1களில் 0. அப்போ இந்த 30.9 அப்படிங்கிறது 30.90 அப்படிங்கிற அளவில் அந்த எண் வரிசை நிரப்பப்பட்டிருக்கிறது. அடுத்து 52.73ங்கிறதுல 1கள் இலக்கத்தில் 2, 10கள் இலக்கத்தில் 5 இந்த இடத்துல புள்ளி இருக்கிறது அர்த்தம். அதை தாண்டி 10ல் 1கள் அப்படிங்கிறது 7, 100ல் 1ங்கிற பகுதியில் 3 வழக்கமான கூட்டல். இங்கிருந்து தான் கூட்டி செல்லணும், அங்கேருந்து கூட்டி வரக்கூடாது. 3ஐயும் 0ஐயும் கூட்டுறீங்க 3, 9ஐயும் 7ஐயும் கூட்டுறீங்க 16க்கு 6 எழுதிட்டு 1 இங்கே சேர்த்துருங்க. 1ம் 2ம் கூட்டப்பட்டு 3. இங்கேருந்து எதுவும் எண் இங்கே எழுதப்படலை, அதனால் இந்த இருக்கிற மதிப்புகளை மட்டும் கூடுதல் செய்யணும். அப்போ 5ஐயும் 3ஐயும் கூட்டி 8. எனவே இதில் கூட்டப்பட்டிருக்கிற இந்த எண்களை கூட்டி கிடைத்திருக்கிற விடையானது 83.63. 30.9ஐயும் 52.73ஐயும் கூடுதல் செய்து கிடைத்த விடை 83.63 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது மாதிரி தான் மற்ற கணக்குகள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்குகள் எளிமை. நான் மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் பயிற்சிக்கான முதல் தொடக்க நிலையில் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் அட்டவணை எழுதி செய்து பழகணும். பிறகு நேரடியாகவே செய்து பழகிடணும். அப்படி ஒரு கழித்தல் கணக்கு பார்த்துடலாம். 4.97லிருந்து 2.85 கழிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடமதிப்பு அட்டவணையை தயார் செய்கிற விதம் புரிஞ்சது இல்லையா? எத்தனை எண்ணூறுக்கள் முழு எண் பகுதியில் இருக்கோ அதற்கு தக அட்டவணை அமைத்துக்கொள்ளணும். தசம எண் பகுதியில் எத்தனை எண்ணூறுக்கள் இருக்கின்றனவோ அத்தனை இலக்கத்திற்கான இடமதிப்புகளை அந்த அட்டவணை மூலமாக உருவாக்கிக்கிறணும். இப்போ இங்கே முழு எண் பகுதியில் 1ஆம் இலக்கம் மட்டும்தான் இருக்குது, 10ஆம் இலக்கம் இல்லை. அதனால் 1ஆம் இலக்கத்திற்கான கோடு வரைஞ்சிக்கிறோம். அதில் 4.97ங்கும் போது 4 புள்ளி இருக்கிறதா அர்த்தம், 9 7. அடுத்த எண் 2.85 2 புள்ளி இருக்கிறதா அர்த்தம், 8 5 கழிக்கிறோம். கழிக்கும்போது இங்கேருந்து தான் இந்த அட்டவணையில் எது இறுதியாக இருக்கிறதோ அதிலிருந்து தான் கழித்து இப்படி வரணும். வழக்கமான கழித்தல் முறை தான். அப்போ அந்த 7ல் 5 கழிக்க முடியுது, கழிச்சிடலாம். 2 கழித்தல் என்பது இங்கே இருக்கிறதுல இந்த அமைப்பை நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அமைப்பை இங்கே எழுதணும். அது மாதிரி 9ல் 8 கழிக்க முடியும், 9ல் 8 கழித்து 1. 4 4ல் 2 கழித்து 2. அப்போ இந்த கழித்து பெற்ற விடை 2.12. இந்த அமைப்பிலேயே கழிக்கிறதுக்கு பழகிடணும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல மேலே இருக்கிற எண் சிறிதாக இருக்கிறது, கழிக்க இயலாதுன்னா நீங்கள் வழக்கமாக எப்படி கழிப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த
இந்த இலக்கத்தில் எண் மதிப்பு இல்லைன்னா அதுக்கு முந்தைய இலக்கத்திலிருந்து ஒரு 1 இடமாற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமாக கழிக்கப்படணுங்கிறது வழக்கமான கழித்தல் முறையை தான் இதிலையும் பயன்படுத்தணும். அதுபடியே செய்து எளிமையாக நம்ம இந்த கணக்குகளுக்கு விடை சொல்ல முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துகள்.